2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு நல்ல டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில குரு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சுப விரயங்கள், நிறைய டிராவலிங்கள், பணப்புழக்காட்டங்கள் அது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், மன உற்சாகம் அடையக்கூடிய பயிற்சியாகவும், மன இறுக்கங்கள் குறையிற மாதிரியும், மன சோர்வுகள் குறையிற மாதிரியும், வாழ்க்கையில கொஞ்சம் புது புது ரிலேஷன்ஷிப், உறவுகள், சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து இதுவரை நமக்கு ஒரு மாதிரியான ஆஸ்டைலாக நமக்கு பிடிக்காத மாதிரி, நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்காத மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, வாழ்க்கை சூழல் மாறி வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு கடுமையாக உழைத்து ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்ச குருவாக 5ஆம் இடத்துல வந்து வருகிறார். சில பேர்த்துக்கு திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி காதல் கைகூடுற விஷயங்கள், இடம் மாற்றங்கள், நம்மளுடைய பிடித்தமான ஒரு ஜாப், நமக்கு எது மாதிரி ஒரு ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாபே கிடைக்கிறது, நம்ம வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆகிறது, உறவுகளாக இருந்தாலும் சரி, பண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்க வல்லதாக இந்த 4ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாப பூர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மனசு உற்சாகம் அடைஞ்சு சுப விஷயங்கள், தடைகள் நீங்கி சுப விஷயங்கள் அடுத்து சோஷியல் கேதரிங் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக மனசு சந்தோஷம் அடைய, சொசைட்டியில் ஒரு நல்ல ரெகக்னிஷன், ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய மன உற்சாகம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.